நிறைய பேர் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் உங்களோட ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு தான் பெருசாக ஒன்றும் ஹேர் ஸ்டைலே பண்ண வராது. இந்த ஹேர் ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக தான் மாற்றிருக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக பின்னி ஒரு கிளிப் எடுத்து போட்டோம்னா வேலையும் முடிஞ்சிருங்க. காலையில் பருப்பில் பீன்ஸ் கேரட் போட்டு குழம்பு வச்சிருந்து, அதுக்கப்புறம் சிகப்பு கீரை வந்து பொரியல் செஞ்சு 2 3 முட்டை மட்டும் வேக வச்சு குழந்தைங்கள சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாக நம்ம தோட்டத்தை பராமரிக்கவே முடியல. நான் விதை போட்டேன்னா அந்த டைம்னு பார்த்து மழை வரல. சரி தண்ணி கட்டலான்னு பார்த்தா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, சரியா வந்து அந்த செடிக்கு ஏற மாட்டேங்குது. காடு ஓட்டுறது கொஞ்சம் சரியில்லாமல் ஓட்டிட்டாங்களா, அதாவது கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால சரியா இந்த வருஷம் வந்து செடிக்கு தண்ணியும் கட்ட முடியல. மழையாக பேஞ்சாதான். போரே போடாமல் கூட அந்த டைமில் கூட நான் தோட்டம் வச்சு 2 3 வருஷம் நல்ல காய்கறியை பார்த்துட்டேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் சரியாக பராமரிக்கவே முடியல. அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. சரி இன்னும் ஒரு 2 3 மாதம் அதுக்கப்புறம் நல்லா காட்டை ஓட்டிட்டு திரும்பவும் நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோட்டத்தை பராமரிச்சலான்னு மனசை கொஞ்சம் தேர்த்துக்கிட்டேன். செடியை தான் சரியாக பராமரிக்க முடியலனாலும் தானாக வந்த காயை கூட ஒரு சில காயை விட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தி போச்சு. கத்திரிக்காய் நல்லா முத்தி போச்சு. பாவக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 பழுத்தே போச்சுங்க. அப்படி இருந்தும் இதுக்கு மேலே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவக்காய், அது கூட கத்திரிக்காய், அப்புறம் டமட்டக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டேன். அப்புறம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இருந்துச்சு. இன்னும் நல்லா பராமரிச்சிருந்தோம் இன்னும் சூப்பராக நமக்கு காய் கிடச்சிருக்கும். இது என்னோட மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலுக்கு வந்து செம்பருத்தி பூ கொஞ்சம் இருந்துச்சு, அதை பறிச்சிட்டு இருந்தாங்க.